ரஷ்யாவில் வந்து கேன்சருக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்களாமே. இந்த ரஷ்யன் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வேக்சின் கிடையாதுங்க. இது வந்து கேன்சரை தடுக்கிறதுக்கான மருந்து கிடையாது. எல்லா கேன்சர் பேஷண்ட்டுக்கும் இது கொடுக்க முடியாது. ஒரு சில கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்களோட உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த ரஷ்யன் வேக்சின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஷ் கிளினிக்கல் ட்ரையல் வந்து இன்னும் முடியல. இதுக்கு எந்த விதமான சாலிட் ப்ரூஃபும் இல்லை. இந்த வேக்சின் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து பல வருஷமாகவே வந்து இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் எம் சதீஷ்குமார். இப்போது சமீபமாக ஊடகங்களில் வந்து டாக்டர் இந்த மாதிரி வந்து ரஷ்யாவில் வந்து கேன்சருக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்களாமே, ஏன் வந்து நம்ம நாட்டில் இது இல்லை, ஏன் நீங்கள் எனக்கு இதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஒரு ஷார்ட் பதிவை போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த ரஷ்யன் வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வேக்சின் கிடையாதுங்க. வேக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வியாதியை வந்து தடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் வந்து வேக்சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எப்படி குழந்தைங்கள் வந்து பிறக்கும் போது வந்து ஒரு நம்மளோட ஸ்டேட்டில் வந்து ஒரு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். அதில் வந்து சில வியாதிகளுக்கு, சில தொற்றும் வியாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஞ்சக்காமாலைக்கு ஒரு வேக்சின் இருக்குது, டைஃபாய்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின் இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து போலியோக்கு இப்போவும் போடுறாங்க, போலியோ வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் இருக்குது. டெட்டனஸ்ன்ற வியாதி வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வியாதியை காஸ் பண்ணக்கூடிய அந்த கிருமிகளை வந்து எடுத்து அதோட அந்த கிருமி தன்மை, அதோட இன்ஃபெக்டிவ் தன்மையை நீக்கி அதை நம்ம உடம்புல கொடுக்கும்போது நம்ம உடம்போட இம்யூனிட்டி அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது நல்ல ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணும்போது அந்த கிருமி மறுபடியும் நம்ம உடம்புல வரும்போது அதை அழிக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து வேக்சினோட பேசிக் கான்செப்ட். வேற இப்போ இந்த ரஷ்யாவில் இவங்க சொல்கிற இந்த வேக்சின் அப்படின்றது வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு வேக்சின் கிடையாது. இந்த கான்செப்ட் வந்து ஏற்கனவே வந்து இருக்குது, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஆல்ரெடி வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து கேன்சரை தடுக்கிறதுக்கான மருந்து கிடையாது. இது வந்து கேன்சர் ஆல்ரெடி வந்தவங்களுக்கு அவங்க உடம்புல இருந்து சில அணுக்களை எடுத்து அதை வந்து அந்த பர்டிகுலர் கேன்சரை அழிக்கிறதுக்கான யுக்தியை உள்ளே செலுத்தி அந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு இதை வந்து கொடுத்து சில ட்ரையல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கேன்சர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இது. எல்லா கேன்சர் பேஷண்ட்டுக்கும் இது கொடுக்க முடியாது. ஒரு சில கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்களோட உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து கொடுக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ், இதுக்கு உண்டான கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதாவது ஒரு மருந்தோ இல்லை ஒரு வேக்சினோ வெளியில் வரும்போது அதுக்கு வந்து கிளினிக்கல் ட்ரையல் பண்ணும், ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் வாலண்டியர்ஸ்க்கு இதை வந்து கொடுத்து அதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருதா. இப்போ உதாரணத்துக்கு கோவிட் டைமில் வேக்சின் போட்டாங்க. ஏன்னா அந்த வேக்சின் வந்து ஃபாஸ்ட் ஃபேஸில் வரணும் அப்படின்றனால வந்து ஒரு மினிமல் கிளினிக்கல் ட்ரையல் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து அந்த கோவிட் வேக்சினை எடுத்துக்கிறதுக்கு பயந்தாங்க. காரணம் வந்து அடிக்குவேட் டேட்டா கிடையாது. அந்த மாதிரி இந்த ரஷ்யன் வேக்சின்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஷ் கிளினிக்கல் ட்ரையல் வந்து இன்னும் முடியல. ஸோ ஹியூமன் வாலண்டியர்ஸை கொடுத்து இதை வந்து பார்க்கல. ஸோ திஸ் இஸ் தேர்ட் திங். அண்ட் ஃபோர்த் திங், இந்த வேக்சின் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து பல வருஷமாகவே வந்து இருக்குது. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வியாதிக்கே வந்து பல வேக்சின் இருக்கிறத வந்து நம்ம மக்கள் வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுல எடுத்துக்கிறதுல. உதாரணத்துக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான ஒரு வேக்சின். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்றது வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ்னால வருது. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கு வந்து ஒரு வேக்சின் இருக்குது. இது வந்து ஒரு காலேஜ் கோயிங் ஃபீமேல்ஸ்க்கு, இல்லைனா வந்து ஒரு ஸ்கூலோட எண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th or 12th முடிக்கிற ஒரு பொண்ணுங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப சீப் ரேட்டில் நம்ம நாட்டிலே வந்து இருக்குது. ஆனால் இதை வந்து எத்தனை பேர் வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி மஞ்சக்காமாலை உருவாக்கக்கூடிய கிருமி ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது இதுதான் வந்து லிவர் கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமி. இதுக்கும் வந்து ஒரு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வேக்சினேஷன் இருக்குது. இதையும் வந்து எல்லாரும் வந்து போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி கேன்சர் வேக்சின்ஸ் ஆல்ரெடி வந்து நம்மளோட கண்ட்ரியில் அவைலபிள். இந்த ரஷ்யன் வேக்சின் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு வேக்சின் கிடையாது. இதுக்கு எந்த விதமான சாலிட் ப்ரூஃபும் இல்லை. இது வர்ற வரைக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ.